வாய்ஸ் ஆஃப் உள்ளாட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டீம் கையில் எடுத்திருக்கிறது ஒரு மெகா ரகசிய ரிப்போர்ட். தமிழக அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட தாவேக்குள்ள இப்போ ஒரு பெரிய புயலை வீசிட்டு இருக்கு. ஆட்சியில பங்கு அப்படின்னு விஜய் வீசின அந்த மாஸ்டர் பிளான் அஸ்திரம் பல கட்சிகளை சபலப்படுத்தினாலும் கூட கடைசியில் தாவேக்க தனிமரமா நிற்கிறதுக்கு காரணமே அந்த கட்சியில் உள்ள ஒரு முக்கிய பொறுப்பில் உள்ளவர் தான் அப்படின்னு பனையூர் வட்டாரங்கள் கொதிச்சு எழுந்துட்டு இருக்கு. யார் அந்த நபர்? விஜய்க்கும் அவருக்கும் இடையில நடந்த அந்த உச்சக்கட்ட உரையாடல்கள் என்ன அப்படிங்கிறதா இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். கட்சி ஆரம்பித்த புதுசில் விஜய் ஒரு பிரம்மாண்டமான அஸ்திரத்தை வீசினார். அதுதான் ஆட்சியில் பங்கு. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை இந்த வார்த்தை தான் திமுகவையே மிரட்ட வச்சுச்சு. தாவேக்காவோட கூட்டணிக்கு வர கட்சிகளை ஒருங்கிணைக்கிற பொறுப்பை தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா கிட்ட தான் ஒப்படைச்சாரு விஜய். அப்பவே விஜய் ஆதவ் கட்சிகளை உள்ள கொண்டு வருது, கட்சியில் இருக்கிற முக்கியமான தலைவர்களை உள்ள கொண்டு வருது, இது எல்லாமே முடிஞ்சளவு இமீடியட்டா நடக்கணும். 2026 தேர்தலில் இது நமக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஆதவ் கவலைப்படாதீங்கன்னு நான் பார்த்துக்கிறேன், முதல் விக்கெட்டா அதிமுகவோட சீனியர் செங்கோட்டையனை உள்ள கொண்டு வர பாருங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் செங்கோட்டையனை உள்ள இழுத்து போட்டாரு ஆதவ். ஆனா தலைவர்கள் இழுக்கிறதுல காட்டின அந்த ஆர்வத்தை கட்சிகளை உள்ள கொண்டு வரதுல அவர் காட்டல. நவம்பர் வரைக்கும் டிடிவி தினகரன் தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். செங்கோட்டையன் மூலமா தூது விட்டும் ஆதவ் தரப்புல இருந்து ஒரு பதிலுமே இல்லை. தினகரன் செங்கோட்டையன்ட்ட, என்னங்க இது, இவ்வளோ தூரம் நாமளே இறங்கி வரோம், ஆனால் அங்கேருந்து ஒரு சிக்னலுமே இல்லையே, ஜெயலலிதா மாதிரியான சீனியர்களை எல்லாம் பார்த்துட்டு வந்தவன் நான், நேற்று அரசியலுக்கு வந்த இந்த ஜூனியர்கள்கிட்ட நானா போய் பேசணுமா அப்படின்னு தினகரன் செங்கோட்டையன்ட்ட கொந்தளிச்சிருக்கிறாரு. இப்படி தினகரன் கொதிச்ச விஷயம் விஜய்க்கு தெரியவே இல்லை. ஆனால் ஆதவ் அர்ஜுனா விஜய் கிட்ட அந்த ஒரு விஷயத்த வேற மாதிரி கன்வே பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஆதவ் அண்ணா, தினகரன் கண்டிப்பாக நம்ம பக்கம் வருவார், புத்தாண்டு வரைக்கும் அவருக்கு நான் டைம் கொடுத்துருக்கேன், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் தினகரன் பொறுமை இழந்து அதிமுக பக்கம் போயிட்டார். இதுதான் தாவேக்காவுக்கு விழுந்த முதல் அடியே. இதே கதை தான் தேமுதிகவுலையும் நடந்துச்சு. பிரேமலதா விஜய எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு சொன்னப்போ கூட்டணி வாய்ப்புகள் அப்போ ரொம்ப பிரகாசமா இருந்துச்சு. தாவேக்காவோட ஆனந்த் தரப்புல இருந்து பதில் வராததுனால சுதீஷ் நேரடியா ஆதவ் கிட்டே பேசியிருக்கிறாரு. ஆதவ், தேர்தல் நெருங்குது, கூட்டணி விஷயமா நம்ம எப்போ உட்காந்து பேசலாம் அப்படின்னு கேட்டதுக்கு ஆதவ், ஏன் சுதீஷ் அவசரப்படுறீங்க, இப்போ மார்கழி மாசம் தான் நடந்துட்டு இருக்கு, இதை பத்தி நம்ம பொங்கலுக்கு அப்புறமா பேசலாமே அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஆதவ் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் தேமுதிகவை அப்படியே திமுக பக்கம் தள்ளி விட்டுடுச்சு. சத்தமே இல்லாம திமுக அவங்கள தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், இந்த 3 பேருக்குமே தாவேக்கா தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்திருக்கு. ஆனால் அங்கே செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரியாதைகளை எல்லாம் பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் உஷாராகி திமுக பக்கமே திரும்பிட்டாங்க. இப்போவே அமைச்சராகிவிட்ட மாதிரியான ஒரு தோரணையில் அதிகாரம் காட்டிக்கிட்டு இருக்க ஆதவ் அர்ஜுனா இவங்களை இழுக்கிறதுக்கு ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளி போடலையா. கடைசி நம்பிக்கையா விஜய் காங்கிரஸை தான் நம்பியிருந்தார். கிருஷ்ணோடங்கர் தாவேக்கா தரப்பு அணுக முயற்சி பண்ணப்போ ஆதவ் அர்ஜுனா முறையான பேச்சுவார்த்தை குழு அமைக்காம திரைமறைவு வேலைகளை மட்டும் செஞ்சிருக்கிறார். ராகுல் காந்தியை சந்திக்கிறதுக்கு ஹைதராபாத் போன ஆதவுக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டதுனால அங்கேயும் ஒரு பெரிய ஏமாற்றம் காத்திருந்துச்சு. ராகுல் காந்தி தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, தமிழக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 15 பேர் திமுக கூட்டணி தான் வேணும்னு சொல்கிறாங்க, இப்போதைக்கு ஆதவ் அர்ஜுனாவை நான் சந்திக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது, ஸோ நீங்களே பேசி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கடைசியில் காங்கிரஸும் கைவிட்டு போனதுக்கு அப்புறமா தான் விஜய்க்கு இப்போ இருக்கிற அந்த சீரியஸ்னஸே புரிஞ்சிருக்கு. இப்படி இந்த எல்லா சொதப்பல்களும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் ஆதவ் அர்ஜுனாவை நேரடியாக கூப்பிட்டு ரொம்பவே கராராக பேசியிருந்தாராம். ஆதவ், கூட்டணிக்கு காத்திருந்த கட்சிகளோட உரிய முறையில் பேசி முடிக்காம இப்படி நமக்கு இருந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே இப்படி கோட்டை விட்டீங்களே, புள்ளி விவரங்களை மட்டுமே நம்பி யதார்த்தத்தை கவனிக்காமல் விட்டுருக்கீங்க, இப்போ நாம மட்டும் தனியாக நிற்கிற நிலைமைக்கு வந்துட்டோமே அப்படின்னு விஜய் கொஞ்சம் சத்தமாகவே ஆதவை கேட்டதா பனையூர் வட்டாரங்கள் தரப்புல சொல்லப்படுது. சுயமான பலத்தில் தேர்தலை சந்திக்கலாம்னு ஆதவ் சொன்ன அந்த தப்பு கணக்கு விஜய்க்கு இப்போ ஒரு பெரிய ரிஸ்கா தெரியுது. கூட்டணி இல்லாமல் 2026 தாவேக்கா மேஜிக் பண்ணுமா, இல்லை ஆதவ் அர்ஜுனாவோட இந்த சொதப்பல் கட்சிக்கு வேட்டு வைக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூட்டணி இல்லாமல் விஜய் ஜெயிக்க முடியுமா? மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்.